இந்த விளக்குல இருக்கக்கூடிய வெளிச்சமானது இந்த விளக்கை சுற்றி 8 திக்கிலும் பிரதிபலிக்கும். இந்த விளக்கத்தான் ஜோதி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் ஏதாவது ஒரு நாள், அதாவது மார்கழி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் கூட இந்த விளக்கை நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். பூஜை அறையில இந்த விளக்கை மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றி வைத்திடுங்க. அந்த விளக்கோட ஒளி எப்படி 8 திக்கிலும் பட்டு பிரகாசமா ஜொலிக்குதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் 8 திக்கிலும் பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படின்றதா இந்த வழிபாட்டோட தாத்பரியமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றி வைத்த அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை முதல்ல சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை இறைவனிக்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க கணவருக்கு வருமானம் அதிகரிக்கணும்னா அதுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிறோங்க. உங்க வீட்டில் திருமண வயது ஆகியும் இன்னும் திருமணம் நிச்சயிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா வரன் அமையணும்.